ஸ்டார்ட் பண்ணலாம். கேக்குதுங்களா? குட் மார்னிங். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆமா சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. குட் மார்னிங் நட்புலரி. மனதை வாழ்க்கை மாறும். வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி மனித மனமே. தம்மபதம் சித்தவக்கம் 2வது செய்யுள் பாலி. வாரி ஜோவ தேலே கித்தோ ஊக்க உபபத்தோ பரிபந்ததி தங் தங் மாரதேகேங் பகத்தேவே. நீரிலிருந்து எடுத்து நிலத்தில் போட்ட மீன் எப்படி துடித்துக் கொண்டிருக்குமோ அப்படியே மனமும் அலைபாய்கிறது. மாயையின் பிடியிலிருந்து விடுபட முயல்கிறது. மனம் எளிதில் அமைதியாக இருப்பதில்லை. ஆசை, பயம், மாயை ஆகியவற்றுக்கு எப்போதும் துடிக்கிறது. அந்த மனதை தியானம் மற்றும் ஞானத்தின் மூலம் அடக்கினால் உண்மையான அமைதி கிடைக்கும். பாடல் 3 பாலி. துன்யகாசோ லுகோனோ யாத்த காமினி பதீனோ சித்தச தம்மதோ சாது சித்தங் தந்தங் சுக்கர வகன். எளிதில் அடக்க முடியாததும் சலனமுடையதும் தான் விரும்பிய இடங்களில் எல்லாம் தெரிவதுமான மனதை கட்டுப்படுத்துவது நல்லது. நன்கு அடக்கப்பட்ட மனம் இன்பத்தை தரும். குறள் 422. அறிவுடைமை இயல் அரசியல். சென்ற இடத்தால் செலவிட தீதொரியி நன்றியின் பால் உய்ப்பதறிவு. மனம் போன போக்கெல்லாம் செலவிடாமல் அதனை தீய வழியில் இருந்து தடுத்து நல்ல வழியில் செலுத்துவதே உண்மையான அறிவுடைமையாகும். மனமானது மிகவும் அலைபாயும் தன்மை கொண்டது. அதனை நல்ல வழியில் செலுத்தி தவம் மற்றும் நற்செயல்களில் நிலைநிறுத்தும் போது அதுவே ஒருவரின் வாழ்வில் பேரின்பத்தை தரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகம். எம்எஸ்சி, பிஎட், எம்ஃபில் மேத்தமேட்டிக்ஸ். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பிஜி மேத்ஸ் டீச்சர். தமிழ்நாடு பெண்கள் காவல்துறை பணியாற்றிய அனுபவம். ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி, ஒரு ஊக்க சக்தி. இன்று அவரது அறிவும் அனுபவம் நமக்கு ஒரு புதிய சிந்தனையை தரப்போகிறது. உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் திருமதி ஜி சுனிதா அவர்களை மேடைக்கு வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ சார். கிளியரா இருக்கா சார் வாய்ஸ்? எஸ் மேம். கிளியரா இருக்குமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த 1244வது நற்புலரி நாளிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகவும் திறம்படவும் சீராகவும் வழிநடத்தி கொண்டிருக்கும் இன்று எனக்கு அறிமுக உரையை வழங்கிய நமது அருணகிரி சார் அவர்களுக்கும், ரமேஷ் சார் அவர்களுக்கும், சிவகனி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நற்புலரி தளம் சிறப்பாக இயங்குவதற்கு வழிநடத்தும் அனைத்து ஆளுமைகளுக்கும், இன்று என்னுடைய உரையை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் நித்யா தேவி திஸ் ஆல்சோ. நம்ம வெயில் அப்படின்ற தலைப்பை ஒட்டி கடந்த 28 நாட்கள் விதவிதமான கோணங்களில் பார்த்திருப்போம். இன்று நான் எனக்கு உதித்த சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் கிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். காவிரி ஆறு பாயும் நாட்டை ஆளும் சோழ மன்னனின் ஆணை சக்கரம் போல இப்பூமியை பாதுகாப்பதற்காக பொன்னிற சிகரங்களை கொண்ட மேருமலையை வலப்புறமாக சுற்றி வரும் சூரிய பகவானே என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சூரியனை போற்றி வணங்குகிறார். செய்ய குண்டல நன்மணி பூண்டுனல் செய்ய தாமரை மேல் வீற்றிருந்தவன் செய்ய மேனியன் செய்ய அங்கி ஆடை செய்யன் சூரியன் சீரருள் நல்குமே
சிவந்த குண்டலங்களையும் அழகிய மணிகளையும் அணிந்து செந்தாமரை மலர் மேல் வீற்றிருப்பவன் சிவந்த மேனியும் சிவந்த ஆடையும் கொண்டவனாகிய சூரிய பகவான் நமக்கு சிறந்த அருளை தருவானாக என்று திருநாவுக்கரசர் தான் அருளிய கோளறு பதிகத்தில் நவக்கிரகங்களில் முதன்மையானவனாக சூரிய பகவானை போற்றி வணங்குகிறார். ஆதித்தன் கதிர்வழிவே போற்றி போற்றி, அகையிருள் நீக்கும் ஒளியே போற்றி போற்றி, ஜோதி மயமாய் விளங்கும் சுடரே போற்றி, சூரிய நாராயணனே போற்றி போற்றி என்பது உடல் நலம் சிறக்க சூரிய பகவானை வேண்டி பாடும் பாடல். அனைத்து உயிர்களுக்கும் முதற் கடவுளாக இருக்கும் சூரிய பகவானை வெயில் நான் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் போற்றியதற்கு இணங்க உலக உயிர்களின் முதற் கடவுளாகவும் இயற்கையின் பேராற்றலாகவும் விளங்குவது சூரியன் என்பது நமக்கு அனைவரும் அறிந்த உண்மை. இதில் தாவரங்கள் உயிரினங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் வாழ்வதற்கு சூரியன் வெயில் மிகவும் முக்கியமானது. முதலில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு இமேஜ் நான் காமிக்கிறேன். அந்த இமேஜ்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் இத நம்ம பாக்குறோம். இத நம்ம பார்த்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செகண்ட் இமேஜ் நம்ம பாக்குறோம். செகண்ட் இமேஜ் பாக்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சும்மா பேசிக்கான டிஃபரன்ஸ் தான். அதை மட்டும் சொல்ல யாரையாவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? முதல் இமேஜ் செழிப்பா இருக்கு, இன்னொன்னு செழிப்பு இல்லாம ஒரு மாதிரி கருகி போயிருக்கு. ஆமா சார் அதேதான். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் சூரியன் கிடையாது. சூரியன் இல்லாதனால வெயில் இல்லாதனால தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும் அந்த இடத்துல வாழ முடியல. அந்த இமேஜ். செகண்ட் இமேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் இமேஜ்ல சூரியன் இருக்கு வெயில் இருக்கிறனால தாவரங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது மனிதர்கள் விலங்குகள் இருப்பாங்க. சோ ஒரு தாவரங்களும் ஒரு விலங்குகளும் மனிதர்களும் வாழ்வதற்கு வெயில் முக்கியமான ஒரு காரணி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தாவரங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் கொஞ்சம் மியூட் பண்ணீங்க சார். ஃபர்ஸ்ட் தாவரங்கள் வாழ்றதுக்கு எப்படி வெயில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேர்ட் பிக்சர் மிஸ். ஓகே. இப்போ தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்களை பத்தி நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா தாவரங்கள் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்ளும் அப்படின்னு பார்த்திருக்கோம். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் தாவரங்கள் அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. இங்கிலீஷ்ல போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ்ல காமிக்கிறது. இந்த போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையில உள்ள பச்சையம் அப்படின்ற ஒரு நிறமி இருக்கு. அதுக்கு பேர் குளோரோஃபில். அந்த பச்சையன்ற நிறமி என்ன செய்யும் அப்படின்னா அந்த வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பூமியில் உள்ள தண்ணி வேர் மூலமா பூமியில் உள்ள நீரை எடுத்துக்கிறோம். அந்த ஆரோ கரெக்டா கொடுத்துருப்பாங்க. என்னது எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிற ஆரோவை கரெக்டா காமிச்சிருப்பாங்க. அப்போ எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் சேரும் போது சூரிய ஒளி பிரசன்ஸ்ல சூரிய ஒளியை பயன்படுத்தி அங்க ஒரு வேதி வினை நடைபெறுகிறது. அந்த வேதி வினைக்கு பேரு தான் ஒளிச்சேர்க்கை. இந்த வேதி வினை நடைபெறும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு மூலக்கூறு கிடைக்கும். குளுக்கோஸ் மூலக்கூறு தான் அந்த சுகர் தான் அந்த தாவரங்களுக்கு தேவையான உணவு. அந்த அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இமேஜே கொடுங்க மிஸ். ஃபர்ஸ்ட் இமேஜே கொடுங்க மிஸ். அப்போ அடுத்து குளுக்கோஸ் தேவைப்படுது. அந்த குளுக்கோஸை எடுத்துக்கிறோம். அது மாதிரி அதுல அந்த நீர் மூலக்கூறு உடைஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் தான் நம்ம உயிர் வழி. ஆக்சிஜன் உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு இதன் மூலமா தான் தாவரங்கள்ல இருந்து பெறப்படுகிறது.
சோ வந்து இந்த அடுத்து இதுக்கு வந்து ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும்ல, கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து காமிங்க மிஸ். அது கெமிக்கல் ஈக்குவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடோட H2O நீர் சேரும். நீர் சேரும் போது லைட் இருந்தா மட்டும்தான் இந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அந்த சுகர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த O2 ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும். இந்த சூரியன் வெயில் படல அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்காத பட்சத்துல தாவரங்களுக்கு தேவையான உணவு வந்து தாவரங்கள் கிடைக்காது. இப்ப தாவரங்கள் இல்லாத பட்சத்துல அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கிற நாமும் வந்து உயிர் வாழ முடியாது. சோ வந்து பேசிக்கா இருக்கிற தாவரங்களுக்கு அதோட உணவை வந்து இப்ப நம்ம உணவு சங்கிலி கூட படிச்சிருப்போம். உணவு சங்கிலியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உற்பத்தியாளர்கள் பட்டியல்ல வந்து தாவரங்கள் தான் இருக்கும். நாமெல்லாம் வந்து நுகர்வோர் பட்டியல்ல வந்துருவோம். அப்ப உற்பத்தியாளர் பட்டியல்ல வந்து அது தேவையான உணவை தாவரங்கள் தானே தயாரித்து கொள்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உணவு சங்கிலி. அதுவே ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா உயிரினங்கள் வந்து பூமியில வாழ முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு வந்து வெயில் வந்து முக்கியமான காரணம் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் கோட்பாடு. இப்ப ரெண்டாவது வந்து தாவரங்கள்ல வந்து ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்த இமேஜ் காமிங்க. அந்த நிகழ்வு என்ன? அடுத்த இமேஜ். அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா நீராவி போக்கு. நீராவி போக்கு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். இந்த டிரான்ஸ்பிரேஷன் என்ன? இதுல ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிங்க மிஸ். இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் வந்து இலைகளின் மீது படும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர் வெளியேறும். சன் வந்து அந்த லீஃப்ல படும்போது அந்த ஸ்டொமேட்டோ அப்படின்ற இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியா வந்து நீராவி வெளியேறிடும். அந்த நீராவி வெளியேறுன்றது வந்து நீர் இழப்பு கிடையாது. நம்ம உடம்புல இருந்து எப்படி வந்து ஒரு வியர்வை வெளியேறுகிறதோ அதே மாதிரிதான். வேர்ல இருந்து உறிஞ்சப்படுற நீர் அந்த தாவரம் என்ன செய்யும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கைக்கு என்ன தேவைப்படும், அதுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு என்ன தேவையான நீரோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற நீரை என்ன செய்யும் அப்படின்னா வெயிலோட உதவி கொண்டு அந்த நீரை வந்து நீராவி போக்கு மூலமா வெளியே ஏறிடும். இந்த நீராவி போக்கு மூலமா வெளியே ஏறும் போது அதே நேரத்துல வெளியேறும் போது ஒரு இந்த சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் காமிங்க மிஸ். வெளியேறும் போது இந்த தண்டு பகுதி இருக்குல்ல, அந்த தண்டு பகுதியில வந்து ஒரு இழு விசை உருவாகும். மேல வந்து நீராவி மேல போகும்போது இயற்கையாகவே அந்த தண்டு பகுதியில ஒரு இழு விசை உருவாகி வேர் பகுதியில இருக்கிற நீரை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்டு வந்து மேல இழுக்கும். அப்ப அந்த சக்சன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேரு. அப்ப இது மேல ஏறும்போது அந்த சக்சன் ஃபோர்ஸ் மூலமா அந்த நீர் அதுல உள்ள வந்து என்னென்ன கடத்தப்படுது அப்படின்னா வேறு பகுதியில இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான தாது உப்புக்களை வந்து சைலம் வழியா இந்த இழுவிசை மூலமாக கடத்தப்படுகிறது. சோ வந்து வெயில் இல்ல அப்படின்னா அங்க நீராவி போக்கு நடைபெறாது. நீராவி போக்கு நடைபெறல அப்படின்னா அங்க ஒரு இழுவிசை உருவாகாது. அந்த இழுவிசை உருவாகலைன்னா அந்த வேர்ல இருக்கிற அதாவது மண்ணுல இருக்கிற தாது உப்புக்களான இந்த மெக்னீசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவை எல்லாமே அந்த மரங்கள் உள்ள அந்த தாவரத்தில் உள்ள மற்ற பகுதிக்கு வந்து கடத்தப்படாது. சோ வந்து தாவரங்களின் வளர்ச்சி வந்து தடைபடும். அப்ப தாவரங்களின் வளர்ச்சிக்கு வந்து வெயில் வந்து மிகவும் முக்கியமானது. இது ஒரு கருத்து. அடுத்து வந்து மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது என்ன சொல்றோம் அப்படின்னா அடுத்த பிக்சர். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்றோம்னா போட்டோட்ராபிசம். இது ஒரு நிகழ்வு வந்து தாவரங்கள்ல வந்து நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுல வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒளி நாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இயற்கையாவே பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் வந்து எப்பயுமே சூரியன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சது. அது எதனால அப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இதுல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா தாவரத்துல வந்து ஆக்சின் அப்படின்ற ஒரு தாவர ஹார்மோன் அந்த தண்டு பகுதியில சுரக்குது. இந்த பிக்சர்ல நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும்.
ஆக்சின் அப்படின்ற மாலிகுல் இருக்கு பாருங்க. அந்த ஆக்சின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு தாவர பகுதியில அந்த ஹார்மோன் இருக்கும். அப்போ வெயில் வந்து அந்த தாவரத்தோட மேற்பகுதியில படும்போது இந்த ஆக்சின் என்ன செய்யும் அப்படின்னா, ஆக்சின் வந்து வெயில் படாத பகுதி நிழல் பகுதியில போய் அந்த நிழல் பகுதியை தூண்டி விட்டு அந்த இடத்த வளர்ச்சியடை செய்யுமா. அந்த இடத்த வளர்ச்சியடை செய்யும் போது அந்த தண்டானது நீண்டு அந்த தாவரம் வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எதுனால அப்படின்னா அந்த சூரியனை பார்த்து நீட்சி அடையுமா. இதுதான் வந்து சயின்டிபிக்கா அவங்க சொல்றாங்க. சோ வந்து இந்த சூரிய ஒளி தாவரமானது சூரிய ஒளிய நோக்கி வளர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஆக்சின் ஹார்மோன் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப வந்து இந்த ஒளி நாட்டம் வந்து நமக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒளி நாட்டம் வந்து சூரிய ஒளி இருந்தாதான் ஒரு தாவரத்தால ஒளி சேர்க்கை நடத்த முடியும். அப்ப அந்த ஒளி சேர்க்கை நடத்துறதுக்கு அந்த ஒளிச்சேர்க்கை நடத்துறதுக்கு தேவையான சூரிய ஒளி வந்து அந்த தாவரங்கள் ஒளி நாட்டத்தின் மூலமாக சூரியன் இருக்கிற திசையை நோக்கி வளரும் போது அதற்கு எளிமையாக அந்த சூரிய ஒளி கிடைக்கப்பெறுகிறது. அடுத்து அடர்ந்த காடுகள்ல இருக்கும்போது பெரிய பெரிய மரங்கள் வந்து சின்ன சின்ன செடிகளை வந்து மறைச்சிரும். ஆனா இந்த சின்ன சின்ன செடிகள் இயற்கையாகவே அந்த ஒளி நாட்டத்தின் மூலமாக கிடைக்கிற கொஞ்சம் வெயில கூட அது நோக்கி வளரும் போது அந்த ஒளியை பெற்று அது இயற்கையாக வளர்வதற்கு இது உதவுகிறது. அடுத்து வெயில் பயன்படுகிறது. அடுத்து வந்து 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை. இப்போ வந்து சூரியனை நோக்கி அந்த செடி வந்து உட்காரும் போது அந்த பூச்சிகள் அந்த தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வெளிச்சத்துல அது வந்து உட்கார்றதுக்கும் அந்த மகரந்த சேர்க்கை செய்யறதுக்கும் இந்த ஒளி நாட்டம் வந்து உதவுகிறது. அந்த டைரக்ஷன் பார்த்து கரெக்டா அந்த தண்டு வந்து சூரியனை பார்த்து இருக்கும் போது இந்த மகரந்த சேர்க்கை உருவாகி அதுக்கப்புறம் மொட்டு காய்கள் காய்த்து பழங்கள் அடுத்தடுத்த செயல்படுவதற்கு வந்து வெயில் பயன்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீடு ஜெர்மினேஷன். இதுக்கு அழகான ஒரு தமிழ் பேர் சொல்றாங்க, விதை துயில் களைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விதை வந்து மண்ணுக்குள் இருந்து வெளியில வர்றதுக்கே வந்து வெயில் தேவைப்படுது, சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வந்து சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளியில வந்து அந்த விதையில உள்ள ஃபைட்டோக்ரோம் அப்படின்ற ஒரு புரதத்தை வந்து தூண்டி விடணும். அந்த ஃபைட்டோக்ரோம்ன்ற புரதத்தை வந்து தூண்டி விடுறனாலதான் அந்த விதை வந்து முளைக்கிறது. இத பாக்குறோம் நம்ம. இந்த சூரிய ஒளி தண்ணி இருக்கிறனால தான் நம்ம இந்த விதை வந்து முளைக்கிறது. சோ வந்து இதற்கு காரணம் வந்து வெயில் இல்லை அப்படின்னா அந்த புரதம் வந்து தூண்டப்படாது. ஃபைட்டோகிராம்ன்ற புரதம் வந்து தூண்டப்படாது. அது தூண்டப்படலைன்னா விதைகள் வந்து வெயில் இல்லாம மண்ணுக்குள்ளேயே அழுகிவிடும். சோ வந்து ஒரு விதை முளைப்பதற்கே எது தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த வெயில் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். இது கிடையாது, இந்த பிக்சர் கிடையாது. நான் ஒண்ணு சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்ததாக போறேன். ஒளி காலத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தாவரமானது எந்த நேரத்துல மொட்டு விடணும், எந்த நேரத்துல பூக்கணும், எந்த நேரத்துல காய்க்கணும் அப்படின்றதே சூரிய ஒளி அந்த வெயிலின் தன்மையை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பகலின் நீளம் அந்த சூரிய ஒளி எவ்வளவு டூரேஷன் இருக்கோ அதை வச்சுதான் என்ன அந்த தாவரமே இந்த நேரத்துல பூக்கும், இந்த நேரத்துல மொட்டு விடும், இந்த நேரத்துல காய் காய்க்கும் அப்படின்றது வந்து அந்த வெயிலின் தாக்கத்தை பொறுத்துதான் நம்ம டிஃபைன் பண்றாங்க. இப்போ வந்து இதுல 2 விதமான தாவரங்கள் இருக்கு. குறுகிய பகல் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த குறுகிய பகல் தாவரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தாவரங்கள் வளர்வதற்கு வந்து ஒரு குறைவான வெயில் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சாமந்தி, நெல், கரும்பு, சோளம், உளுந்து இந்த மாதிரி பயிர்கள் வந்து பயிரிடுவதற்கு வந்து குறைவான நேரம் வெயிலே தேவை போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீண்ட பகல் தாவரங்கள் அப்படின்னா இதுக்கு வந்து நீண்ட வெயில் தேவை. அதிகமான பகல் நேரம் இருந்தா மட்டும்தான், வெயில் நேரம் இருந்தா மட்டும்தான் இந்த பயிர்கள் வந்து பயிரிடுவதற்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா முள்ளங்கி, கீரை, கோதுமை,
பார்லி, ஓட்ஸ், வெங்காயம், கேரட் இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் நம்ம பயிர் வகைகள் எல்லாம் நம்ம எப்ப வந்து அப்படின்னா நீண்ட பகல் அதிகமான வெயில் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு பயிர்கள் வந்து பயிரிடுவதற்கும் ஒரு சிறப்பான விளைவு ஏற்படுகிறது வருவதற்குமே என்ன தேவை அப்படின்னா ஒரு வெயில் வந்து முக்கியமான ஒண்ணு. இப்போ அதனாலதான் நம்ம முற்காலத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா ஆடிப்பட்ட தேடி விதை அப்படி சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனின் நகர்வையும் வெயிலின் அளவையும் பொறுத்துதான் அந்த காலத்துல வந்து பயிரிட்டாங்க. சோ வந்து ஒரு நம்ம பூமியில வந்து உற்பத்தியாளர்கள் என்று சொல்லப்படும் பேசிக்கான அந்த தாவரங்கள் வளர்வதற்கு வெயில் வந்து முக்கியம். வெயில் இல்ல அப்படின்னா தாவர வளர்ச்சி முதல் கட்டமே நம்மளால நகர முடியாது. சோ வந்து தாவரங்கள் வளர்ச்சிக்கு வந்து வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம வந்து விலங்குகளுக்கு செல்லும். இப்ப விலங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விலங்குகளுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உடல் வெப்பநிலையை சமநிலையாக வைப்பதற்கும் அன்றாட செயல்பாடுகளை திறம்பட செய்வதற்கும் வெயில் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா உடலோட வெப்பநிலையை பத்தி பார்ப்போம். இந்த உடல்நிலை வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதோட வெயிலின் பங்கு இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தெர்மோ ரெகுலேஷன். இதுக்கு பேர் வந்து தெர்மோ ரெகுலேஷன். இந்த ஆமைகள், பல்லிகள், பாம்புகள், முதலைகள் இதுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா குளிர் ரத்தம் கொண்ட விலங்குகள். குளிர் ரத்தம் கொண்ட விலங்குகள் அது ரெப்டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து எக்டோதெர்மிக் அப்படின்னு சொல்றாங்க, அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து நம்மளோட உடல்நிலை வெப்பநிலையை வந்து உருவாக்கி இருக்கிறதுக்கு வந்து நம்மளாலே முடியும். ஆனா இந்த மாதிரி விலங்குகளுக்கு இந்த ரெப்டைல்ஸ் இருக்காங்கல்ல எக்டோதெர்மிக் அனிமல்ஸ் இந்த அனிமல்ஸுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னா அந்த அதோட வெப்பநிலையை வந்து அதுவே உருவாக்கிக்கிற தன்மை கிடையாது. இது வந்து முற்றிலும் அந்த வெப்பநிலையை வந்து வெயில்ல இருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்கிறது. அதனால இந்த வெயில் இந்த உயிரினங்கள் என்ன செய்யும் அப்படின்னா நெக்ஸ்ட் இமேஜ் காமிங்க. இந்த உயிர்கள் என்ன செய்யும் அப்படின்னா வெயில் வந்த உடனேயே என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த இமேஜ் இந்த மாதிரி உயிரினங்கள் என்ன செய்யும் அப்படின்னா வெயில் வந்த உடனே பேஸ்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரிய குளியல் அப்படி இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோமா. அந்த சூரிய குளியல் எடுத்தா மட்டும்தான் அந்த உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு தேவையான அந்த வெப்பத்தை வந்து அந்த உயிரினங்கள் வெயில்றத மட்டும்தான் பெற்றுக்கொள்கிறது. அது மாதிரி இதுல உள்ள செரிமான உறுப்புகள் வந்து சரிவட இயங்குவதற்கும் இந்த வெயில் வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து வாழ்வதற்கு வந்து வெயில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ஒரு கருத்து. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் டி இது வந்து நமக்கு நம்ம மனிதர்களை பத்தி நிறைய எல்லா பேச்சுலையுமே கேட்டிருக்கோம். விட்டமின் டி நமக்கு கிடைக்குது, விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகள் வைங்க அடுத்த நெக்ஸ்ட் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதே மாதிரிதான் விட்டமின் டி வந்து தேவைப்படுகிறது. இந்த விட்டமின் டி வந்து இப்ப பறவைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த பறவைகள் கூட என்ன செய்யும் அப்படின்னா அந்த சிறகுகளை வந்து வெயில் வந்த உடனே விரிக்குமா. சிறகு வந்து வெயில் வச்சு அந்த சன்பாத் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து சன்பாத் எடுக்கும் போதுதான் அதுக்கு தேவையான அந்த விட்டமின் டி கிடைக்குது. பறவைகளுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா பறவைகளோட வாலுக்கு பக்கத்துல வந்து ப்ரீன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட்ல இருந்து என்ன சுரக்குது அப்படின்னா 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு எண்ணெய் சுரக்கும். அந்த எண்ணெய் சுரக்கும் போது அந்த பறவைகளும் விலங்குகளுக்கும் சேம் தான். அந்த பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா அதோட அழகை வச்சு அந்த கிளாண்ட வந்து அப்படியே கோதுமா. அந்த கிளாண்ட கோதும் போது அந்த கிளாண்ட்ல சுரக்கிற அந்த 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ன்றது வந்து மற்ற உடல் பாகங்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் போது அந்த யூவி ரேஸ் வந்து அந்த பறவைகளோட உடம்புல வந்து டச் பண்ணும்போது அந்த எண்ணெய் தான் எதாவா மாறுபடுது. 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் எதா மாறுது அப்படின்னா விட்டமின் டியா மாறுது. இந்த விட்டமின் டி வந்து திருப்பி அந்த பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த அழகு இருக்கு அந்த அழகை வச்சு கோதி செய்யும் போது அந்த விட்டமின் டி வந்து பறவைகளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா வாய் வழிதான் உடலுக்கு செல்லுது. ஆனா மனிதர்களுக்கு அப்படி தெரியாது. மனிதர்களுக்கு வந்து அந்த தோல் வழியாவே என்ன செய்யும் அப்படின்னா அந்த விட்டமின் டி வந்து உள்ள எடுத்துக்கொள்ளப்படும். பறவைகள் வந்து இந்த மாதிரி அந்த விட்டமின் டியை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க.
இந்த விட்டமின் டி எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த விட்டமின் டி என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம உண்ணும் உணவிலிருந்து உடம்பிற்கு தேவையான கால்சியம் சத்தை உடம்பு எடுத்துக்கொள்வதற்கு இந்த விட்டமின் டி நமக்கு தேவைப்படுகிறது. இது வந்து காமன் ஃபார் ஆல் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இது எல்லாமே வந்து சேர்ந்துதான் அந்த விட்டமின் டி வந்து நமக்கு அதனாலதான் நம்மளோட பற்கள், நம்மளோட எலும்புகள், அப்புறம் முட்டை ஓடு, அப்புறம் பறவைகளோட அழகு, இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் டி இருக்கிறதுனாலதான் அது வலிமை மிக்கதா காணப்படுகிறது. சோ வந்து ஒரு பறவைகள் வந்து நேச்சராவே வலிமையுள்ளதாகவும் அதில் உள்ள அதிக ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு வந்து முக்கியமானது வந்து நம்மளோட வெயில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகளின் அன்றாட செயல்களை செய்வதற்குமே முதல் காரணமாக இருப்பது வெயில். இப்போ விலங்குகளை பொறுத்த மட்டும் விலங்குகளோட மூளையில வந்து பினியல் கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பினியல் கிளாண்ட் வந்து வச்சுதான் அந்த விலங்குகள் என்ன செய்யும் அப்படின்னா, எப்போது வேட்டையாடணும், எப்போது தூங்கணும், எந்த காலத்தை வந்து எந்தெந்த காலத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரணும் அப்படின்றது வந்து இந்த வெயில் வச்சுதான் அந்த பினியல் கிளாண்ட் வந்து அந்த விலங்குகளுக்கு உணர்த்தும். சோ வந்து அப்ப அந்த விலங்குகளோட மொத்த இயக்கமும் இந்த வெயில டிபெண்ட் பண்ணிதான் இயங்குது அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமானது வந்து இனப்பெருக்கம். அடுத்து அதோட சந்ததியை பெருக்கிறதுக்கு வந்து வெயில் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அது நிறைய விலங்குகள் எப்படி இருக்கு அப்படின்னா, நீண்ட இந்த கோடை காலங்களை தான் தன்னோட இனப்பெருக்கத்துக்கு முக்கிய காலமாக எடுத்துக்கொள்கின்றன. அந்த வெயில் வந்து அந்த விலங்குகள் மேல அந்த படும்போது அந்த இனப்பெருக்க உறுப்புகள் வந்து தூண்டப்படுது. அந்த வெயில்னாலதான் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் தூண்டப்பட்டு அந்த நேரத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இனப்பெருக்கம் வந்து எளிதாக நடக்கிறது. அந்த காலத்தை தான் இனப்பெருக்க காலம் அப்படின்னு விலங்குகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ வந்து விலங்குகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, விலங்குகளோட இயக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உடல் வெப்ப சமநிலைக்கும் கூட வெயில் வந்து மிகவும் முக்கியம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் மனிதர்கள். இப்ப மனிதர்களும் அதே மாதிரிதான். மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் நம்ம வந்து சூரிய வெளிச்சம், அதாவது விட்டமின் டி நம்ம சொன்ன மாதிரிதான். விட்டமின் டி வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நமக்கு படுறதுனால நமக்குமே அந்த 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் வந்து சுரக்குது. அந்த கொலஸ்ட்ரால் சுரக்கும் போது இந்த யூவி ரேஸ் வந்து நம்ம விட்டமின் டி வியா வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த எண்ணெய் தான் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி அதை நம்ம வந்து இன்ஹேல் பண்றதுனாலதான் நம்மளோட எலும்பு, நம்மளோட கால்சியம், நம்மளோட பற்கள் அது வந்து ஸ்ட்ரென்த்தா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு விட்டமின் டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு புரை நோய் மற்றும் ரிக்கட்ஸ் நோய், இந்த நோய்கள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லுது. ரெண்டாவது வந்து மனிதர்களுக்கு வெயில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மன அழுத்தத்தை குறைத்தல், மென்டல் ஹெல்த் அண்ட் ரிடக்ஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இப்ப மன அழுத்தத்தை குறைத்த அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, வெயில் வந்து நம்ம கண்கள்ல படும்போது விழித்திரை, அதாவது நம்மள ரெட்டினால படும்போது மூளையில வந்து நமக்கு வந்து செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இந்த செரோட்டோனின் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபெல் குட் ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது நம்ம மனநிலை வந்து இயற்கையாவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி குளிர்காலங்கள்ல வந்து அந்த சில பிரதேசங்கள்ல வந்து குளிர் பிரதேசங்கள்ல வந்து சூரியனோட இதே இருக்காது. அந்த மாதிரி பிரதேசங்கள்ல வந்து நாடுகள்ல வந்து என்ன உருவாகுது அப்படின்னா, சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர் அப்படின்ற நோய் உருவாகுது. இந்த நோய்க்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செயற்கையா லைட் தெரப்பி, ஒளி சிகிச்சை மூலமா அவங்களுக்கு உடம்புல வந்து வெளியில இருந்து ஒளியை செலுத்தி அதை வந்து சரி செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இது வந்து எதுனால நமக்கு வந்து சூரியன் வந்து ஒரு இயற்கை மருந்து. நமக்கு இதெல்லாம் இயற்கையா கிடைக்கிறனால அந்த வெயிலோட அருமை வந்து நம்ம செய்யல. வேற நாடுகள்லாம் இதை வந்து சிகிச்சையா பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்ததாக பார்க்க வேண்டும், மனிதர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னா, சூரிய ஒளி வந்து ஒரு சீரான தூக்கத்தை உண்டு பண்ணுது.
இப்ப நம்ம பகல்ல ரொம்ப நேரம் வெயில்ல போயிட்டு வந்தோம்னா நைட் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் வெயில்ல இருந்தோம் அப்படின்னா, இரவு நேரத்துல நமக்கு வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், தூக்க ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நம்ம வந்து நைட் வந்து ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப் மெடிசின் ஸ்டடீஸ் அதாவது தூக்க ஆய்வுகள் வந்து சொல்லுகின்றன. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம் சார். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இரத்த அழுத்த குறைவுக்கு வந்து எது உதவுது அப்படின்னா வெயில் உதவுது. விட்டமின் டி உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள் மற்றும் காய்ச்சல் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த வெயில் வந்து பயனுள்ளதா இருக்கு. அடுத்தது வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்குது. சூரிய ஒளி வந்து நம்ம தோல்ல படும்போது நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கலவை வந்து இரத்த நாளங்களில் வெளிப்படுமா. அந்த இரத்த நாளங்கள்ல நைட்ரிக் ஆக்சைடு வெளிப்படுறதுனால அது வந்து இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடின்பர்க் பல்கலைக்கழகத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க. சோ வந்து அறிவியல் ரீதியாகவும் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கும் மனிதனோட அன்றாட செயல்களையும் சரிவர செய்வதற்கும் வந்து ஒரு வெயில் வந்து ஒரு இன்றியமையாத காரணியாக அமைகிறது. அறிவியல் அறிஞர்கள் கருத்தபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாரத்துல ஒரு 2 நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் 10 முதல் 15 நிமிடங்கள் கை, முகம், கால்கள் இவற்றை வந்து நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நேர வெயில் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, காலை 7 மணில இருந்து 9 மணி வரையான வெயில் மற்றும் மாலை 4 மணில இருந்து 5 மணி வரையிலும் உள்ள இளவெயில்கள் வந்து இளவெயில் உடம்புக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இப்படி நம்ம வந்து ஒரு தாவரம்னாலும் சரி, ஒரு விலங்குனாலும் சரி, ஒரு மனிதனாலும் சரி, உயிரினங்கள் மொத்தத்துல வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வெயில் வந்து ஒரு மிகவும் இன்றியமையாது. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு உணவு சங்கிலி நமக்கு ஃபுட் செயின் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஃபுட் செயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தியாளர்கள் இருக்கிறது வந்து தாவரங்கள். இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும். தாவரங்கள். இந்த தாவரங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உற்பத்தி அதுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து சன்லைட் அந்த வெயில் தேவை. வெயில் இருந்தாதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் உயிர் வாழ்றதுக்கே வந்து பேசிக் வந்து வெயில் தான். அதுல இருந்து அந்த கிராஸ் கோப்பர் வந்து முதல்நிலை உற்பத்தியாளர் நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்நிலை நுகர்வோர் கிராஸ் கோப்பரை சொல்லுவோம். அந்த கிராஸ் கோப்பரை வந்து எலி சாப்பிடும். எலிய வந்து என்ன செய்யணும்னா பாம்பு சாப்பிடும். பாம்பு வந்து அந்த கழுகு சாப்பிடும். அந்த கழுகு வந்து சாப்பிட்டு வந்து அந்த விலங்குகள் சாப்பிட்டு அது திருப்பி மண்ணுக்கு போகும்போது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா மண்ணோட மக்கி திருப்பி மண்ணுக்கு போயிட்டு அது வந்து திருப்பி செடிகளுக்கே போகும். இதுதான் வந்து ஒரு ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயின் வந்து ஃபார்மேஷனுக்கு வந்து எது தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆரம்பமே வெயில் தான். சோ வந்து வெயில் இல்லைன்னா அப்படின்னா இந்த பூமியோட இயக்கமே இருக்காது என்பதுதான் உண்மை. நாம வந்து எப்பயுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மீறும் போது நஞ்சாகிறதை தவிர வெயில் வந்து நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்று கூறி ஒரு சிறு கவிதையுடன் என்னோட உரையை முடிக்கிறேன். காலை எழுந்து கதிரவன் வந்தால் ஞாலத்து உயிர்கள் விழித்துக் கொள்ளும். சோம்பல் முறித்து சுறுசுறுப்பாக பூமியின் இயக்கம் தொடங்கிவிடும். பச்சை இலைகள் பந்தலிட்டு வெயிலை சாராய் உறிஞ்சுகின்றதே. ஒளிச்சேர்க்கையின் உன்னத வினையால் உணவும் காற்றும் திறக்கின்றதே. மண்ணில் விழுந்த விதையின் தூக்கம் கண்ணே உந்தன் வெப்பத்தால் கலையும். விண்ணை நோக்கி தாவரம் வளர உந்தன் ஒளியே என்றும் துணையும். வெயில் என்பது வெறும் வெப்பம் அல்ல, அது பூமியின் ஒட்டுமொத்த ஜீவராசிகளையும் இயக்கும் பிரபஞ்சத்தின் முதன்மை ஆற்றல் என்று கூறி எனது உரையை இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மேம். வெயில் இல்லை எனில் உயிர் இல்லை. சூரியன் மறைந்தால் உலகம் இருள் மட்டுமே. உயிரின் மூச்சே நின்றுவிடும். The sun is not just a star, it is the heartbeat of life. Without sun, there is no survival, no growth, no tomorrow. 1244 நாட்களாக அறிவின் ஒளியை பரப்பி வரும் நற்புலரி மேடையின் அற்புத பயணத்தில் இன்று வெயில் என்ற தலைப்பில்
அறிவின் அக்னி நட்சத்திரத்தை ஏற்றிய சிறப்புமிக்க பேச்சாளர் சுனிதா அவர்கள் இதயபூர்வமான பாராட்டுகள். ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் முதல் கோளாறு பதிகம் பாடிய திருநாவுக்கரசர் வரை சூரியனை இறைவனின் உயிர் மூச்சாகவே நம் முன்னோர்கள் கண்டார்கள். சூரியன் இல்லாமல் ஒளி சேர்க்கை இல்லை, ஒளி சேர்க்கை இல்லாமல் குளுக்கோஸ் இல்லை, குளுக்கோஸ் இல்லாமல் உணவு சங்கிலி இல்லை. தாவரம்தான் உலகின் முதல் உற்பத்தியாளர். வேர் மூலம் நீர், தாது, உப்புக்கள் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் ஹார்மோன் உதவியுடன் மேலே உயர்ந்து ஒளியை நோக்கி வளர்கிறது தாவரம். அடர்ந்த காடுகளிலும் சூரிய ஒளி தேடி இலை திரும்புகிறது. மகரந்த சேர்க்கை, கனிம வளம், விதை முளைப்பு இவை அனைத்தும் வெயில்தான் உயிர்கொடி. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற நம் முன்னோர்கள் அறிவு, வெயிலை மையமாக கொண்ட விவசாய விஞ்ஞானம், பாம்புகள் முதல் பறவைகள் வரை உடல் வெப்ப சமநிலைக்காக சூரிய குளியல் செய்கின்றன. அதுபோல் மனிதன் தோலில் 7D ஹைட்ரோ குளோரஸ்ட்ரால் சூரிய ஒளியால் விட்டமின் டி ஆக மாறி எலும்புகளுக்கு கால்சியத்தை வழங்குகிறது. WHO கூட என்று கூறுகிறது, குறைந்த சூரிய ஒளி அதிகமான மன அழுத்தம். எடின்பர்க் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி சொல்கிறது, காலை அல்லது மாலை 15 நிமிடம் வெயில் நிற்பது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. பீனல் கிளாண்ட் முதல் உறக்கம் வரை உடலின் பயாலஜிக்கல் கிளாக் கூட வெயிலை நம்பியே இயங்குகிறது. தாவரம், வெட்டுக்கிளி, எலி, பாம்பு, கழுகு இப்படி இயற்கையின் உணவு சங்கிலி முழுவதும் ஒரே அரசனை சுற்றி சுழல்கிறது. அந்த அரசன் சூரியன். வெயில் வெப்பம் மட்டுமல்ல, அது விதை முளைக்கும் விசை, உயிர் விழிக்கும் ஒளி, மனிதன் வாழும் நம்பிக்கை. இன்றைய இந்த அமர்வு ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, இயற்கையை மீண்டும் நினைவூட்டிய விழிப்புணர்வு புரட்சி. இறுதியாக ஒரு பொன்மொழி, சூரியன் உதிக்காத நாள் இருக்கலாம், ஆனால் சூரியன் இல்லாமல் உயிர் உதிக்காது. நன்றி, வணக்கம். இப்ப நம்ம பின்னோட்டத்துக்கு போறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். அருமை. நல்ல ஒரு இன்னைக்கு பார்த்தோம்னாக்க வெயில் சம்பந்தமா பல பல கோணத்துல நம்ம அணுகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான கோணத்துல எப்படி வெயிலுடைய ஃபார்முலா, ஒரு நீருடைய ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயில் எந்த அளவுக்கு தேவை இருக்கு, ஒரு பறவை சர்வைவலுக்கு எப்படி இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கு சர்வைவலுக்கும் இந்த சூரியன் எந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையா ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப நேரம் வெயில்ல இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் நமக்கு இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது சுரக்கிறது, நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்றது விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மிக அருமை, நேர்த்தியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொன்ன சுனிதா மேடம், வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி ரமேஷ் சார். ஆக்சுவலா கும்மிருட்டுல தூங்கினா மெலட்டோன் சுரக்குது அப்படின்னு இது வரலாம் தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு புதிய தகவலா மேடம் வெயில இருக்கும்போது நைட்ல மெலட்டோன் நல்லா சுரக்குது அப்படின்றது புதிய தகவலா இருக்கு. சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன், கிளாரிபிகேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி. நன்றி. அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். Yes sir, good morning, happy morning to all. Thank you madam, Sunitha madam. அதாவது நிறைய நாள் இது கேட்குறோம், பட் ஆனால் இன்னைக்கு தான் மேம் சயின்ஸ் கிளாஸில் உட்காந்த மாதிரி இருந்தது. ரியலி உண்மையாக தான் இருந்தது. அப்போல்லாம் கூட சரியான ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். செம்மையாக இன்னைக்கு உங்கள் கிளாஸ் அப்சர்வ் பண்ணேன். சச் ஏ கிரேட் சயின்ஸ் கிளாஸ் டுடே. நீங்கள் மேக்ஸ் டீச்சர், ஈவன் தோ நீங்கள் இன்னைக்கு சயின்ஸை சூப்பராக நடத்திருக்கீங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் ஆர்கனைஸ் ஆகுது அப்படிங்கிறத, இந்த வெயில் எவ்வளோ ஒரு சப்போர்ட், எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் நமக்கு. இது இல்லைன்னா எந்த தாவரமும் இல்லை, இது இல்லைன்னா மனித வாழ்க்கையே எப்படி இல்லை. அதனால ஏற்படக்கூடிய நோய்கள், டி விட்டமின்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப எசன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அது குறைஞ்சுன்னா என்ன மாதிரியான ஒரு நோயை கொடுக்குது, அந்த ரிக்கெட்ஸ் நோய். அதெல்லாம் சயின்ஸில் அப்போ 10th 11th 9th படிக்கும்போது டி விட்டமின் குறைவினால் என்ன நோய் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மெமரி பண்ணி அதை படிப்போம். அப்படி எப்படி மறந்துடுவோம். அது கூட இன்னும் 2-3 காம்பினேஷன் இருக்கும். இதுவா அதுவான்றதுல ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ இப்போ அது ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த ஏஜில். பட் அப்போ நம்ம அவ்வளோ அதை கம்பைன் பண்ணி படிக்கிறதுல எது வரும் அப்படின்றதுலாம் இருக்குது. இது கூட என்ன இருக்கிற சில இதெல்லாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் சூப்பராக சொன்னீங்க. ஃபுட் சைக்கிள்லேருந்து, மெலட்டோனின்லேருந்து அண்டு டி விட்டமின்ஸ், நிறைய விஷயங்கள் மேம் சூப்பராக இருந்தது. ரியலாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம படித்த விஷயங்களை ரீகால் பண்ணது அருமை மேம். சூப்பர் சச் ஏ கிரேட் எஃபோர்ட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ லைக் யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து லோகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப அழகாக அந்த நேற்று மேத்ஸ் டீச்சர் வந்தாங்க, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க. இந்த பாட்னி ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே மேத்ஸ் டீச்சர் தான். மேத்ஸ் டீச்சர் ஆகிருங்க எப்படி இந்த அளவுக்கு பாட்னி ஜுவாலஜி அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த மற்ற விஷயங்கள், ஒளிச்சேர்க்கை, போட்டோ பீரியோடிசம், நிறைய விஷயம் சொன்னாங்க. ரொம்ப அதுவும் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸு அவ்வளோ அழகாக சொல்லி நம்ம ஜீவராசிகள் எப்படி சூரிய ஒளியில் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி, விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே எப்படி பயனடையுதுன்றதை பற்றி ரொம்ப அழகான விளக்கம். அதுவும் அந்த ஈக்குவேஷன் எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் ஒரு 3 பக்கம் எழுதியிருக்கேன். அதுவும் எந்த வித அடித்தல் திருத்தல் இல்லாத அழகாக எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு ஒரு 15 நாள் மேடம், நான் ஒரு 15 நாளா வெளியே போகல. ஏன்னா ரூம்லேயே இருக்கேன், அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரூம்ல இருக்கேன். இப்போதான் விட்டமின் டி எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் எப்படியாவது வெயிலில் போய் உட்காந்து அந்த சக்தியை பெற்று நான் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பெறுவேன். உணவு மட்டும் இல்லை, இந்த சூரிய ஒளி ரொம்ப முக்கியன்றதை இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தது கோடான கோடி நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. திரிபுர சுந்தரி பாடல் 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 பாருங்க. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பொய்யான சில பேருக்கு இது நாகரீகம், புரியாத பல பேருக்கு எது நாகரீகம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ரொம்ப நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, தேங்க்யூ. அடுத்து திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுனிதா மேம் ரொம்ப அற்புதமான, இன்னைக்கு நல்லா சொன்னீங்க. அதாவது நம்ம வெயில் இல்லைன்னா எந்த உயிரினங்களும் வாழ்வது கஷ்டம். புல் பூண்டுலேருந்து மரத்திலேருந்து மனிதர்கள்லேருந்து அனைத்து உயிர் ஜீவராசிகள் அத்தனைக்கும் வெயில் ரொம்ப அவசியம். அருமையான பதிவுகள், ரொம்ப எல்லாத்தையும் அது படங்களோடு காமிச்சது ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப அருமை. நீடூழி வாழ்க, வாழ்க வளமுடன், அனைவரும் வாழ்க பல்லாண்டு. அனைவருக்கும் நன்றிகள். நன்றி நன்றி திரிபுர சுந்தரி மேம். அடுத்து ஜெகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சுனிதா மேடம் எல்லாரையும் சயின்ஸ் கிளாஸுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. ஏதாவது 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இயற்கை பாடமும் தோட்ட வேலையும்னு நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தாவரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது, ஆக்சிஜன் தேவை அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு ஒரு பாட்டிலில் இலைய வச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுப்பாங்க, ஒரு பீரியட் ஃபுல்லாக. அதை அப்படியே ஞாபகப்படுத்தினது என்னோட இளமை காலங்களை. ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இந்த திரும்ப பழையதுன்றது அவங்களும் அவங்களோட இளமை காலத்துக்கு போய் எல்லாத்தையும் தேடி எடுத்து அவங்க எல்லாருக்குமே ஒரு தெரிகிற மாதிரி அழகா சொன்னாங்க. வெயிலோட தேவையை அவங்க ஒரு சயின்ஸ் கிளாஸ் மூலமா சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஜெகநாத் சார். அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம்.
சுனிதா மேம், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், அட்டகாசம் மேம். ஒரு சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் கிளாஸ் எடுத்ததை இப்போதான் நான் வந்து எடுத்தது பார்த்திருக்கோம். சம்டைம்ஸ் மிஸ் வராட்டா வந்து வேற மிஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா இவ்வளோ அழகா சூப்பரா ஆன்லைன்ல எடுத்தது வித் பிரசன்டேஷனோட அட்டகாசமா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து பிளான்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் மனுஷன், அப்படி ஒருத்தருக்கும் எப்படி எப்படியெல்லாம் தேவை, அப்புறம் அந்த கெமிலியன் அது வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த சன்லைட் பட்டு அதோட உடம்புல அது வந்து அந்த சன் பாத் எடுக்கிறது, அந்த பிக்சர் எல்லாம் காமிச்சது ரொம்ப அட்டகாசமா இருந்தது, அருமையா இருந்துச்சு. அப்புறம் அருணகிரி சார் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது என்னன்னா, நமக்கு வந்து சன்லைட்ல போகும்போது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு செரட்டோனின்னு ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கும். அந்த செரட்டோனின் வந்து எதுக்கு நல்லதுன்னா, மூட் ரெகுலேஷனுக்கும் இந்த இதுக்கு என்ன சொல்றது, மன அமைதி இந்த ரெண்டுத்துக்கும் செரட்டோனின் ரொம்ப தேவை. அந்த செரட்டோனின் வந்து டே டைம்ல சன்லைட் எவ்வளவு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் நிறைய சுரக்கும். ஆனா அந்த அதே செரட்டோனின் தான் நைட் ஆக ஆக டார்க் ஆக ஆக மெலட்டோனினா கன்வெர்ட் ஆகும். அந்த மெலட்டோனின் தான் தூக்கத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு அருமருந்து. ஸோ செரட்டோனின் ஜாஸ்தியா இருந்தாதான் மெலட்டோனின் ஜாஸ்தியா சுரக்கும். அதனால மெலட்டோனின் ஜாஸ்தியா சுரந்தா தூக்கம் நல்லா வரும். இதுதான் அந்த கான்செப்ட். இது அவ்வளவு அழகா சொன்னது, சூப்பரா இருந்துச்சு. இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சூப்பரா இருந்துச்சு மேம் செஷன். தேங்க்யூ. நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். தேங்க்யூ. அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் நமது அன்பு சகோதரி அவர்களை பற்றி சொல்றதுக்கு, ஒரு வரியை உச்சரிக்கின்ற பொழுது அதை சொல்றப்ப எதற்கு ஆழ்ந்த அந்த ஏன்னா அந்த உச்சரிப்புலேயே ஒரு அழுத்தத்தை தரணும். ஒரு செய்தியை சொல்லிட்டு வர்றப்போங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இவங்க செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாவரங்களுக்கு இதை வளர்ப்பதற்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வெயில் பயன்படுகிறது. அந்த வெயில்ங்கிறப்ப இழுத்து இவங்களுடைய காணொலியை மறுபடி போட்டு பார்த்தோம்னா, அதை ஒவ்வொரு வரிகள்லையும் ஒரு அழுத்தம், ஒரு வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குற அந்த அந்த திறன் இருக்கு இல்லையா. ஆன்லைன்ல இப்படி கிளாஸ் எடுக்க முடியுமான்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து பெண் லைன்லயே இவங்க வந்து பொன் லைனா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயிற்சி எடுத்துக்கணும். பயிற்சி கொடுக்க முடியறவங்க இந்த மாதிரி எப்படி ஒரு வரிகளை சொல்லுவதுங்கிறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு இவங்க அதனால இவங்க ஒரு கவிதை சொன்னாங்க. அதுல காலை எழுந்து கதிரவன் வருகையில் அவனுடன் எங்கள் அன்பு சகோதரி அனிதாவும் சுனிதாவும் வந்தால் எங்கள் உடலுக்கு ஏற்ற உணவு மட்டுமின்றி மன வளர்ச்சிக்கு தேர்ந்த அறிவும் கிடைக்கும். ஆகவே நீங்கள் அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி வீரசேகரன் ஐயா. முத்துலட்சுமி மேம் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஆகுது. உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து சிங்கம் ஸ்ரீதேவ் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நானும் ஆசிரியர் தான், அவங்களும் ஆசிரியர் தான். ஆனால் கணக்காசிரியர் வந்து அறிவியல் எடுத்திருக்காங்க சார். ஆனால் எனக்கு கணக்கும் பிடிக்காத, அறிவியல் வந்து படிப்பேன். ஆனால் சபிதா வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற அறிவியல் வந்து ஒரு வெயில் வந்து நான் வந்து எப்படின்னா உணவுப் பொருட்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வந்து உணவோட ரொம்ப முக்கியம் சரி அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. அதனால ஒரு ஒரு பாடத்தை சொல்ற விதம் பொறுத்து அந்த பாடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு பாடம் பிடிக்கணும்னா அந்த பாடத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர் அதை தெளிவா சொல்லி தரணும். அந்த தெளிவு, அந்த உச்சரிப்பு, அந்த சொல்ற விதம், அந்த எடுத்துக்காட்டக்கூடிய தன்மை, இது எல்லாமே அவங்க கிட்ட அழகா இருக்கு. அதனால ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி மேம். அடுத்து நித்யாதேவி மேம், உங்களுடைய. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நானே யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இவங்க சயின்ஸ் மிஸ்ஸா வந்திருக்க கூடாதா, அந்த சயின்ஸ்ல 100 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் தோணுச்சு.
ஒரு குரில் வந்து நெடில சொல்லுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சுனிதா அப்படின்றது குறிலா சொல்றேன், சூரியன் அப்படின்றத நெடிலா சொல்றேன். அவ்வளவு அழகா ஓ எப்படியாவது படம் போட்டு எப்படியாவது சொல்லிடணும் மேம். ஏன்னா எப்பயும் போல சும்மா பேசிட்டே முகம் காட்டிட்டு இருக்காம கொஞ்சம் அப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. முழிச்சிருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஊருக்கும் போயிட்டு வந்த டயர்ட்னஸ் அதோட எப்படியாவது பண்ணிடணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு சுனிதா மேம். இதை அப்படியே போட்டோம்னா இந்த பெரிய கேள்விக்கு கண்டிப்பா மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணா பெறுவாங்க. சயின்ஸ் மிஸ் கூட இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு சொல்ற கேள்விக்குறிதான். இந்த அளவுக்கு இந்த வரம் அப்படின்றத தாவரம் அப்படின்றதுல இருந்து உயிரினங்கள் எனக்கு வெயிலே நிஜமா பிடிக்காது. ஆனா அந்த 10 நிமிஷம் நிக்கிறதெல்லாம் நிப்பேன். ஆனா இனிமே நான் வெயில் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றத நான் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். ஐ லவ் வெயில், ஐ லவ் வெயில், ஐ லவ் சுனிதா மேம். தேங்க்யூ மேம், சூப்பர் எக்ஸலன்ட் செக்ஷன். நன்றி நன்றி நித்யாதேவி மேம். அந்த ஐடியா அப்படியே வீயா மாத்திருங்க அக்கா. We love வெயில். எஸ், நன்றி நன்றி மேம். ரொம்ப சிறப்பான பின்னூட்டங்கள். அடுத்து நம்ம இன்கால் மெசேஜ் பார்க்குறோம். இன்கால் மெசேஜில் இன்னைக்கு ஒரு மெசேஜ் தான் இருக்கு சார். வேற ஏதாவது இருக்குங்களா? மேஜர் நாராயணன் சார் வந்து மோஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் லெக்சர் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ், மெலட்டோன், செரட்டோன், சன்லைட் அண்ட் மோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் காம்ப்ரஹென்சிவாக கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங் டு எண்டில். இந்த சன்லைட்னால எப்படி உலகத்தில் உயிர்கள் பரிணமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பான இன்னைக்கு ஒரு செஷனை கொடுத்தாரு மேடத்துக்கு. இப்போ மேடம் உங்களுடைய ஏற்புரை. தேங்க்யூ சார். நம்ம கிளாஸ் எடுக்கும் போது கிளாஸ்ல இருந்து ஃபீட்பேக்லாம் வராது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அதனால நம்ம ஃபீட்பேக்கையும் நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இல்ல, மொத்தத்திலே என்னோட கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து இப்ப கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம நம்ம நல்லா நான் வந்து நானே நினைச்சேன் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு 6th கிளாஸ் 7th கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா இதை சொன்னா நல்லா இருக்கும் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணி இதை சொன்னேன். ஆனா இதுக்கு வந்து நற்புலரியை தவிர ஃபீட்பேக் வந்து இவ்வளவு சிறப்பா வந்து வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்றதுதான் உண்மை. ரொம்ப அழகா வந்து யாரு ஒருத்தவங்க நாங்கெல்லாம் வந்து இதுல வந்து ஒரு ரொம்ப எல்கேஜி தான். ஒண்ணுமே எங்களுக்கு எல்லாம் பேசி வந்து பழக்கம் கிடையாது. இப்பதான் நான் வந்து கத்துக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜஸ் காமிச்சு எடுக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இதுதான். இதுக்கு வந்து எனக்கு தூண்டுதலா இருந்தது நம்மளுடைய நற்புலரி குடும்பம் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் நான் அப்சர்வ் பண்ணுவேன். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி நடத்துறாங்க, இது மாதிரி நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நான் பார்த்துதான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு டீச்சருக்கு வந்து அழகு வந்து எப்பயுமே வந்து கத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் நற்புலரியை ஏன் விடாம இருக்கேன் அப்படின்னா இது வந்து எனக்கு நிறைய கத்து தருது. அதனாலதான் நான் இந்த நற்புலரியை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இதை இன்ட்ரடியூஸ் எனக்கு பண்ண நித்யாதேவி மிஸ்ஸுக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்னாலதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். என்னைய வளர்த்து விடுறதுக்கு வந்து நற்புலரிக்கு வந்து மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு வந்து நிறைய பேர் 9 பேர், ரமேஷ் சார், மஞ்சுளா மேடம், லோகநாதன் சார், திரிபுர சுந்தரி மேடம், ஜெகநாதன் சார், முத்துலட்சுமி மேடம், வீரசேகரன் சார், சிங்கம் சிறுவித்யா மேடம், வித்யாதேவி மேடம், அப்படின்னு 9 பேர் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக், அருணகிரி சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்திருக்கீங்க. இது என்னை மேலும் வளரும், வளர்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி நன்றி மேம், மிக சிறப்பான ஒரு ஏற்புரை. ஈலர் சார், ஈலர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம், மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். இந்த தெய்வம் வந்து கோச்சிக்க கூடாதுங்கிறது தான். ஃபீட்பேக் கொடுக்கலையே, கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்க. என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி இந்த வெயில், அதாவது எனக்கு 2 தான் ஃபீட்பேக்ல கெடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன். நம்ம நிறைய பேசுறோம், இந்த கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். 24 ஹவர்ஸுக்கு நேத்திக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த காத்தால 5:30ல இருந்து ஒரு 6:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் பீக்ல போயிட்டு இருக்கு. அதோட
அதுக்கப்புறமா எழுதி வச்சோம்ல, ஐயா சொன்ன மாதிரி 3 பக்கம் நான் எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த விஷயத்த நம்ம செய்யறோமா, வெயில் 9 வெயில்ல போய் நிக்கிறோமா, நடக்கிறோமா, அப்ப நடந்தீங்கன்னா கிராபிக் ரெப்ரசன்டேஷன் ஏறும். ஏறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இறங்கவே இறங்காது. என்ன இறங்கும் அப்படின்னா உங்களுக்கான மன அமைதி. இது எனக்கு 2 வார்த்தை தான் பிடிச்சது தெய்வமே. நாங்க ஹியூமன் ரிசோர்ஸோட வேல்யூஸ புரிஞ்சவங்க. அப்படின்னா மனிதர்கள் பேசுவது முக்கியமல்ல, பேசினவர்கள் செயலாக்கி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்ப நான் என்னன்னா ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் போட்டுட்டு எனக்கு உடம்பளவுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுல நான் என்ன விஷயத்த இன்னைக்கு கேப் பண்ணேன், அதுல எதை காலி பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மேஜரா 3 டிசீசஸ் இருந்தது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்ப அது பிரச்சனையே இல்லை. நான் நல்லா ஜூஸ் குடிப்பேன், என்ன கூலா வச்சுக்குவேன், ஆயில் பார்த்து எடுத்துக்குவேன், இதெல்லாம் முடிஞ்சுது. 2வது பிபி இருந்தது. டென்ஷனே ஆறது இல்லை. இப்ப பிபி மாத்திரையெல்லாம் தொடறது இல்லை. எப்படியே 200 இருந்து ஃபெயிண்ட் ஆன ஆளு இப்ப பிபிக்கு வேலையே இல்லை. ஏன்னா என் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எங்க ஐயா சொல்லுவார். அது மாதிரி எந்த இடத்துல இருந்து நான் விலகி இருக்கணும், எப்படி என்ன நான் இங்க கிடைக்கிற நாலேஜ் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா சுகரை குறைக்கிறதுக்கு உண்டான இப்ப வெண்டைக்காவை நாங்க ஊற வச்சிருப்போம், எடுத்து காத்தால இப்ப சாப்பிடுவோம். வீட்டுக்கார அம்மாக்கு நன்றியை சொல்லிக்குவோம். இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனை நீங்க போட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஸ்டார் கொடுக்கணுங்கிறோம். முதல் நாள் நான் செஞ்ச விஷயத்துக்கு 10க்கு எவ்வளவு கொடுக்குறேன் இந்த ஸ்டார், அது மாதிரி ஸ்டார்லாம் கொடுங்க தெய்வமே. பல ஸ்டார் பேசுனது, மேக்ஸ் டீச்சரா இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் தாண்டி ஏற்கனவே ஏட்டையா இருந்த அந்த அம்மா தானே இது தெரியல எனக்கு. அந்த தெய்வம் அதையும் சேர்த்துக்கணும்ல. நாங்க நெவர் வில் ஃபர்கெட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிறதுக்கு இறைவன் போட்ட பிளானுங்கள நம்ம வேலை செஞ்சு நாங்க இந்த கவர்மெண்ட் இதுல ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த எலியெல்லாம் பிரிச்சு ஆணி எல்லாம் அடிச்சு ஆராய்ச்சி பண்ணோம். நாத்தமா இருக்கும். என்னடா படிக்கிறானுங்க, எப்படா படிக்கிறானுங்க இதெல்லாம்? ஒரு ஜீவனை செத்த எலி எடுத்துட்டு வந்தானா புடிச்சிட்டு பிரிச்சானான்லாம் தெரியாது நமக்கு. அதுக்கு உள்ள போவே மாட்டோம். ஆனா விஷயம் தெரிஞ்சிக்காம இருந்தோம்னா தட் இஸ் டிராபேக். கற்றது கைமண் அளவுங்கிறத தாண்டி நம்ம சில விஷயத்த கத்துக்கிட்டா மட்டும்தான் எது எங்க எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள் தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. ஈனற்றியார் திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஃபீட்பேக்லாம் இல்ல தெய்வமே, இம்ப்ளிமெண்டேஷன் தான். களத்துல இறங்கிடுவோம். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி சார், மிக சிறப்பு. முத்துலட்சுமி மேம் கெஸ்ட் வந்திருக்காரா? கெஸ்ட் இன்னைக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சாங்க போன்ல எனக்கு, அதை சொல்லிட்டு ரெஸ்ட்ல இருக்காங்களா? ஆமா, கெஸ்ட் இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாங்க சார், சுனிதா மேம் செஷன் மூலமா. அதை சொல்லிடுறேன். என்னன்னா இந்த சுனிதா மேமோட செஷன் கிளாஸ் கத்துக்கிட்டதுல ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு மெசேஜ் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா நம்ம ஏன் தை மாசத்துல பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த நேரம் சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்து அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒண்ணு. அப்ப நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடந்து அந்த ஆடி ஆவணியில விதைச்ச நம்மளோட விதை நெல்லாம், அந்த விதை நெல்லு, கரும்பு, மஞ்சள், அந்த பயிர்கள்லாம் நல்லா விளைஞ்சு அறுவடை செய்யற காலம் தை மாசத்துலதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த கரும்பு, மஞ்சள், நம்ம புத்தரிசி அதெல்லாம் படைச்சு நம்ம சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா பொங்கல் கொண்டாடுறோம்ல, அத சொல்லிட்டு அதனாலதான் பெரியவங்க பெரியவங்க இப்ப நம்ம மறந்துடுறோம் அந்த பழக்கத்தெல்லாம். பெரியவங்க தினம் காலையில சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி வணக்கம் செலுத்தி சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி அவங்களுடைய நன்றியை தினம் தினம் செலுத்துவாங்க. இப்ப கூட எங்க வீட்டு பக்கத்துல, இங்க சென்னையில சொல்ற பக்கத்துல அபார்ட்மெண்ட்ல ஒரு பாட்டி, அவங்களுக்கு நிச்சயமா 80+ இருக்கும் ஏஜ். அவங்க தினம் அந்த மாடிப்படி ஏறி மேல கிழக்கு நோக்கி காலையில குளிச்சுட்டு வந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. சூரிய நமஸ்காரம்னா அவங்களால அந்த எக்ஸசைஸ் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. சூரியனை கும்பிட்டு கைவசத்தி
கும்பிட்டு அப்படியே அந்த ஏதோ அப்படி கன்னத்துல போட்டு நன்றி செலுத்துவாங்க. அதை நான் தினம் தினம் பார்ப்பேன் என்னோட பால்கனில இருந்து. அவ்வளோ அழகா அதை வந்து ஒரு ரிலீஜியஸா அதை பண்றாங்க, அந்த பழக்கத்தை விடாம. அப்ப வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற அந்த எண்ணம் வந்து மனசுல வேரூன்றி இருக்குது. அந்த நன்றி வந்து நமக்கும் இருக்கணும், நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் நம்ம அதை சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். அது வந்து ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சுனிதா மேம் கிளாஸ்ல நம்ம சூரியனால ஒரு ஒரு உயிர்களும் எப்படி ஜீவிக்கிறதுங்கிறத நம்ம ஆழமா கத்துக்கிட்டோம். அது இந்த மெசேஜ் என்னால சொல்லாம இருக்க முடியல, இல்லைன்னா எங்க கெஸ்ட் வந்து கோவிச்சுப்பாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கால் பண்ணாதீங்க. ஸோ இப்பவே கன்வே பண்ணிட்டீங்க. நன்றி. இந்த இனிமையான நிகழ்வு இதுல இருந்து என்ன ஆக்கிட்டாங்கன்னா கெஸ்ட் வந்து டெய்லி மஸ்ட்ங்கிறதையும் நமக்கு உணர்த்திட்டாங்க. மஸ்ட் கெஸ்ட் மஸ்ட் நோ ரெஸ்ட் கெஸ்ட்டுக்கு. நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. பயங்கர ட்விஸ்ட். ரெடி சார். தேங்க்யூ. நன்றி. எஸ். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளை பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே ஈடு இணையில்லா சக்திகளை பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.